எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா குப்பூசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லித்தர போகிறேங்க. அது என்னென்னா மெயின் கோர்ஸ் சொல்லித்தர போகிறேன். அது ஸ்பினச் புலாவ். அதாவது ஸ்பினச்சுன்றது பாலக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பாலக்கீரையை வைத்து ஒரு புலாவ் செய்கிறது எப்படின்னு சொல்லித்தர போகிறேங்க. முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பொடியாக அரிந்த பாலக்கீரை 2 கப், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சது, ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்துக்கலாங்க, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 கப் வேக வைத்த சாதம், அது பாஸ்மதி அரிசியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ரொம்ப குறைவான பொருட்கள் இருக்குது இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சீக்கிரத்துலேயும் முடியுங்க. அதாவது இந்த பாஸ்மதி அரிசி தான் போடணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் விருப்பங்க, எந்த அரிசி போட்டாலும் பரவாயில்ல, நல்லா சுவையாக தான் இருக்கும். நான் பொதுவாக இது செஞ்சு காமிக்கிறதுக்காக பாஸ்மதி அரிசியை பயன்படுத்துகிறேங்க. பாஸ்மதி அரிசி இல்லை வேறு எந்த அரிசியும் அது எப்படி தனித்தனியாக பிரியாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அது வேக வைக்கணுன்றது உங்களுக்கு ஸ்பைசி வெஜ் புலாவ் அப்படின்ற ஒரு எபிசோடில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இதன் செய்முறை பார்த்துடலாங்க. நம்ம இப்போ இதை அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாம், பற்ற வச்சு சூடாகட்டும். சூடானோடனே நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த வெண்ணெய் இருக்கு இல்லையா, வெண்ணெய் போட்டுக்கலாம், உருகட்டும். இப்போ இந்த வெண்ணெய் கூட நம்ம என்ன பண்ணலாங்க, நெய் அல்லது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள்லாம் நினைப்பீங்க, எல்லாத்துலேயும் நெய் போடுறீங்களே, வெண்ணெய் அதிகமாக சேர்க்குறீங்களே, கரையக்கூடிய கொழுப்பு கரையாத கொழுப்புன்னு இருக்குங்க. இப்போ நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய கொழுப்பு. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா, இது சாப்பிட்டு நல்லா சுட சுட அந்த நாக்கு தாங்குற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி குடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்ச நேரம் கழித்து ஒரு க்ரீன் டீயோ இல்லை சின்னமன் டீயோ இல்லை சின்னமன் வாட்டரோ குடிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க, கரைஞ்சிரும். சரி, இப்போ பாருங்கள், இது நல்லா சூடாயிருச்சு, வெண்ணெயும் நெய்யும் சூடாயிருச்சு. இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை போடுறேங்க, வதக்குறேன். அது கூடயே பச்சை மிளகாயும் போடுறேங்க, சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கணுங்க. இந்த பெரிய வெங்காயம் நல்ல ஒரு பிங்கிஷ் ஆகிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அதில் நம்ம இந்த பாலக்கீரையை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாலக்கீரை ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும். நல்லா உப்பு கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாலக்கு நேரம் வெந்திருக்குங்க, கொஞ்சம் பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றலை, அதில் இருந்த தண்ணி தான் விட்டுருக்கு. பாலக்கீரையில் இருந்த தண்ணி தான், மூடி வச்சோம் இல்லையா, அதனால் சுட்டாக தண்ணி பட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாங்க. இன்னும் கொஞ்சம் பாலக்கு வேகணும். இப்போ திறந்து பார்க்கலாங்களா? பாருங்கள், ஆஹா, நல்ல மணமாக இருக்குங்க. இப்போது நம்ம இந்த சாதத்தை அதில் கலந்துடலாம். இது நம்ம எது வரைக்கும் கிளறணும்னா, இந்த கீரையில் இருக்கிற தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம அதை அடுப்புலேயே வச்சுட்டு மெதுவாக சிம்மில் வச்சுட்டு திருப்பி போடலாங்க. இப்போது பாருங்கள், நல்லா அதில் இருக்கிற தண்ணி, கீரையில் இருக்கிற தண்ணி, பால் விட்டோம்ல, அந்த இதெல்லாம் சுண்டுன பின்னாடி நம்ம இப்படி எடுத்துடலாங்க. எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் நான். பொதுவாகவே இந்த பாலக்னால் இந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதில்ல. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் எந்த கீரையும் சாப்பிட்றதில்ல, பாலக்கீரை அதுவும் சாப்பிட்றதில்ல. பாலக்கீரை ரொம்ப நல்லது, அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஏமாற்றி தான் கொடுக்கணும். ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கக்கூடிய விஷயத்துலலாம் சமையலெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப சுலபமாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது. ஏன்னா அந்த பாலும் அந்த பாலக்கும் கலந்து ஒரு அந்த சுவையை கூடுதலாக்கி இருக்குது.
இது கூட நீங்கள் என்ன சைட் டிஷ் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு தயிர் பச்சடி, பூந்தி ராயத்தாவோ இல்லை வெறும் தயிரில் உப்பு சீரகத்தூள் போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதும் ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நீங்களாம் ரொம்ப விரும்புவீங்க இது. மேடம், என் குழந்தை வந்து கீரை சாப்பிடாமல் இருந்துச்சு, பாலக்கீரைலாம் நீங்கள் சாப்பிட வச்சிட்டீங்க இந்த சுவை கொடுத்து அப்படின்னு நீங்கள் என்ன நிச்சயமாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. சரி, இது போன்ற நல்ல நல்ல சுவையுள்ள ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும், இல்லை எங்களுடைய பாடல்கள் வேணும், இல்லை வந்து பியூட்டி டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.